फ्रेंड्स वेलकम टू कुजिन वीनो इनकी நம்ம ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி பார்க்க போறோம். இது நீங்க சில்லுன்னு சாப்பிடலாம் இல்ல ஆற வச்சு சாப்பிடலாம். ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். ரெண்டே இன்கிரிடியன்ட்ஸ் அதுக்கு தேவை. அதுவும் இல்லாம இது பார்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு அழகான கலர்ல இருக்கும். பார்க்கணும் சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அது என்ன இதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வீடியோ கீழே தெரியுது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ளீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்னோ புட்டிங். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து ரெண்டு முட்டையும் சுகர் வெனிலா எசன்ஸ் இவ்வளோ தான் தேவை. நான் இதுக்கு வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் தேவை. மஞ்சக்கருவை நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் முட்டை தோசையில் ஊற்றுக்கலாம், இல்லை குக்கீஸ் பண்ணுறதுக்கு, இல்லை நிறைய விஷயத்துக்கு பொரியல் முட்டை பொரியல் பண்ணுறதுக்குன்னு நிறைய 300 கூட சேர்த்து நீங்கள் அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வேஸ்ட் கிடையாது. ஸோ இது 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு க்ளீனான தண்ணி இல்லாத பாத்திரத்தில் உடச்சி 2 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதுக்கு வந்து தேவையான சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு சுகர் கூட தேவைன்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். நான் வந்து நார்மலாக உள்ள சுகர் தான் போடுறேன், பவுடர் பண்ணாமல் அப்படியே போடுறேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து ஃப்ளேவர், அதோட ஒரு நல்ல ஒரு வாசனையும் இருக்கும், முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகரை வந்து இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியும் கேரமலைஸ் பண்ணுறதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் ஆல்ரெடி கிரிம் கேரமல், அதாவது கேரமல் புட்டிங் ஒன்று இருக்குது. வேணுன்றவங்க அதை போய் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கலர் சீக்கிரம் மாறிடும். ஸோ கவனமாக இருக்கணும். நீங்கள் எதுவுமே கிண்டவே வேணாம். சுகர் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். இதிலே நம்ம 1/4 கப் அளவுக்கு சுகர் போட்டிருக்கனால நம்ம அதில் வந்து அளவாக போட்டுக்கலாம். இப்போ இதனால கோல்டன் கலர் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம அதை ஊற்றி வச்சிடணும், செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்கை பீட் பண்ணணும். இப்போ அதை குறைச்சிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது கலர் வந்தோடனே நான் உங்களுக்கு இதில் எடுத்து ஊற்றிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது உடனேயே வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது உடனே செட் ஆகிடும். ரொம்ப அதை கருக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் போய்ட்டு நான் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த உள்ளையோட இந்த இடம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிட்டு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் கடன்னு செய்யணும். நான் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணதுனால இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ண முடியல, பிகாஸ் ரொம்ப வந்து டக்குன்னு செட் ஆகிடும். ஸோ இப்போ இது செட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம எக்கை வந்து ரெடி பண்ணிடலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்ததுன்னா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். பட் உங்ககிட்ட இல்லாதவங்க இந்த மாதிரி விஸ்க் வச்சு யூஸ் பண்ணுங்கள். பட் ரொம்ப லேட் ஆகும் அது பண்ணுறதுக்கு. பட் பண்ண முடியும், பட் ரொம்ப லேட் ஆகும். அது ஒன்று தான் அது. இப்போ நம்ம இதில் வந்து 2 முட்டையோட வெள்ளைக்கருவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சுகர் சேர்த்துடலாம். தேவையான அளவு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. இது நான் வந்து பவுடர் பண்ணாத சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது இப்போவே சேர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சுகர் சேர்த்துட்டு இதில் வெனிலா எசன்ஸு நம்ம ஓரளவு அடித்ததுக்கப்புறம் சேர்க்கணும். இதை அடிச்சுட்டு நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்கர், நல்ல ஒரு க்ரீம் மாதிரி, நம்ம விப்பிங் க்ரீம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் நம்ம வெனிலா எசன்ஸையும் நான் இப்போ ஊற்றிடுறேன். இப்போ இதை நல்லா ஓரளவு பீட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா க்ரீம் அளவுக்கு பீட் பண்ணும்போது மறுபடியும் காட்டுற இந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் இருக்கும். நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா விழாமல் அப்படி நிற்கும். ஸோ இதை வந்து நம்ம இந்த இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லாத்தையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நல்லா ஸ்மூத்தாக ஒரே லேயரில் வர மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். பட் எலக்ட்ரிக் பிளெண்டர்னா ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். நான் வந்து ஒரு இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் அடித்தட்டை வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே நான் வந்து பற்ற வச்சுட்டேன். இப்போ அது ஹீட்டாக இருக்குது. ஸோ அந்த தட்டு மேலே இந்த நம்ம ஊற்றி வச்சுருக்க இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. இல்லை அலுமினியம் ஃபைல் இருந்ததுன்னா அதை வந்து போட்டு மேலே சின்னதாக ஹோல்ஸ் போட்டுருங்க. இது மாதிரி வச்சு நம்ம இப்போ மூடிடலாம். 15 to 20 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும். மூடிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூடிட்டு நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு ஸ்டிக் வச்சு செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போது நல்லா ஸ்டீம் ஆகட்டும். மீடியம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 25 to 30 மினிட்ஸில் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அப்போயும் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் வந்து 10 நிமிஷம் போல் கூட வைங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வெந்துருச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஒட்டாமல், உங்களுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள்.
ஸோ இதான் பார்த்தோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு வேணும்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் சில் பண்ணி சாப்பிடலாம். இல்லைன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே டிமோல் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கேப் விழுந்திருக்கும். நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் மேலே சாஃப்டாக தான் இருக்கும் இது வந்து. அதனால் நீங்கள் வேகலையோன்னு பயப்படாதீங்க. இது நான் முன்னாடி செக் பண்ணப்போ ஒட்டினது, பட் இப்போ செக் பண்ணப்போ கண்டிப்பாக ஒட்டலை. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் டிமோல் பண்ணி காட்டுறேன். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லாங்க, ஃபுல்லாகவே வெளியில் ஆறுனதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் வந்து இந்த நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே சாப்பிடுங்க. இப்போ இதை நான் டிமோல் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன், நல்லா கொஞ்சம் ஆறி செட் ஆனதுக்கப்புறம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரமல் ஸ்னோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நான் பண்ணதுக்கு காரணம் ரொம்ப ஸ்மூத் லேயராக போடாமல் நான் அப்படி போட்டேன்னா கொஞ்சம் டிசைனுக்காக அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாகவே ஸ்மூத் லேயர் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணி லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேரமல் ஃப்ளேவர் வந்து அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடவே கேரமல் சாஸ் வந்து பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் இருக்கிற இனிப்பே அளவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்னோட சேனலை லைக் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது ஒரு கமெண்ட் இல்லை டவுட் இருந்தால் அதையும் கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.